ஏ காய்ஸ், இங்கே ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாருன்னா, என்னோட ஹிஸ்ட்ரியில் யாரையுமே நான் காப்பி அடிக்க விட்டதில்லை, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சேலஞ்ச் தரேன், என்னை மீறி நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்கன்னா ஓகே, நான் உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா 5 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவார். இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்லாம் ஓகே, நாங்கள் உங்களை மீறி காப்பி அடித்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவள் காலிலே எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருப்பா. அடுத்தது இன்னொருத்தன் தண்ணி குடிக்கிற வாட்டர் கேனில் ஸ்டிக்கர் மாதிரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான். இன்னொருத்தி அவள் நெய்யிலே சின்னதாக ஒரு பேராகிராஃப் மாரியே எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருப்பா. ஆனால் அந்த சாரா எங்கிட்டேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்ற மாரி ஒரே நிமிஷத்துலேயே இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்சி வெளில அனுப்பி விட்டுருவாரு. அதுக்கப்புறமா இன்னொருத்தனை காட்டுவாங்க. அவன் டூப்ளிகேட்டு கை மாரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டு ஒரிஜினல் கையில் ஃபோனை பார்த்து எழுதிட்டு இருப்பான். இந்த சாரா ஹலோ தம்பி கை கொடுங்க அப்படின்னும் போது இவனும் பழக்க தோசத்தில் கையை கொடுத்துருவான். கையை கொடுத்ததுக்கப்புறம் தான் ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் பழைய டெக்னிக்கு, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வெளில அனுப்பிடுவார். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கண்டுபிடிச்சி அவர் வெளில அனுப்பியிருப்பார். இன்னும் இருக்கிறது 2 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, காற்றே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து விடுவான். அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, ஸ்னைப்பர் மூலமாக இந்த சாரோட மண்டையிலேயே எல்லா ஆன்சரும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இருப்பான். இதையும் அந்த சார் கண்டுபிடிச்சி அவனையும் கொண்டுட்டு இவனையும் வெளில அனுப்பிச்சி விட்ருவாரு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அவளுக்கே தூக்கத்தை வர வச்சு கனவுக்குள்ளே போய் அந்த புக்கில் ஆன்சரை தேடிட்டு இருப்பா. இந்த சாரா நான் சும்மா விடுவேனா, நீ எங்கே போனாலும் கூடவே வருவேன்ற மாதிரி கனவுக்குள்ளே போயிட்டு உன்னையும் வெளில அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே வெளில அனுப்பிடுவார். கடைசியாக ஒருத்தர் இருப்பா, நீ எப்படி என்கிட்ட மாட்டி தாண்டா ஆகணும் அப்படின்னும் போது வாங்கிட்டெல்லாம் நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு மோளை அடிப்பான், டான்ஸ் ஆடுவான். பார்த்துட்டு இருக்க அந்த சாரா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அறுவலையாக இருக்கிற ஒரு பேயை வர வச்சு அந்த கொஷினுக்கு உள்ள ஆன்சர் எல்லாம் எழுதிட்டு இருப்பான். பேயை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சா இந்த சாரு சாமியார் வேஷத்தில் வந்து அந்த பேயவே தப்பி அடிச்சிடுவாரு. இதோட இந்த கதையும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு கதையில் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.